ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஹிண்ட்வேரோட மினி கூலரோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேர் கியூப் பர்சனல் ஏர் கூலர். ஸோ இந்த ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டபுளாக காம்பேக்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பாக்ஸோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டபிள் ஏர் கூலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் தான் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு 4.5 கிலோ தான் இருக்குது. இந்த ஏர் கூலரோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபேன் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 3 லெவல் ஸ்பீடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஊற்றக்கூடிய வாட்டரோட கண்ட்ரோல்ஸ் வந்து பம்ப் அண்ட் ஸ்விங் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூலரில் வரக்கூடிய காற்று எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த கூலரை நம்ம யூஸ் பண்ணுறப்ப எவ்வளோதான் டெம்பரேச்சர் வருது அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்டிங்கோட பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூமில் கூலர் வச்சிருக்கேன். என்னோட கூலரை வந்து நான் ஆன் பண்ணவே இல்லை. ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 37.5 டெம்பரேச்சர் இருக்கு. இந்த கூலர்ல இப்ப நான் எந்த ஒரு வாட்டரும் யூஸ் பண்ணாம இதுல இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபேனை மட்டும் ஹை ஸ்பீட்ல நான் வைக்கிறேன். ஃபேன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் வந்து அதிகமா தான் காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கூலரோட பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இன்லெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம 12 லிட்டர் வரைக்கும் நம்மளால வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இதுல நார்மலான வாட்டர் வந்து நான் ஊத்துறேன். வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க எவ்வளவு வாட்டர் அதுல ஊத்துறீங்க அப்படிங்கறத ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஃபேனை வந்து ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு மேல இருக்கக்கூடிய பம்ப் ஆப்ஷனையும் நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம உள்ள ஊத்தின வாட்டரை பம்ப் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ பண்ணி அந்த ஃபில்டர்ல வாட்டர் வந்து நமக்கு போர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா முன்ன நார்மல் ஃபேன்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட இதுல வாட்டர் ஊத்தி இருக்கனால அப்படியே நமக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருது. 26, 25 வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கூலிங் இதுல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூலிங் வாட்டரை நீங்க இதுல ஊத்துறப்போ உங்களுக்கு இதுல இன்னும் கூலிங் வந்து அதிகமா கிடைக்கும். உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இதோட பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கூலிங் வாட்டர் வந்து ஊத்தி இருக்கேன். ஸோ கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த கூலரை நம்ம டெஸ்ட் பண்றப்போ டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு 23 பாயிண்ட் சம்திங்ல வந்து நின்றுது. இந்த கூலரோட டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்கள் மொபைலோட டேட்டா கேபிளோ இல்லை மற்ற யூஎஸ்பி கேபிள் ஆப்ஷனோ யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கூலரில் நீங்கள் ஊற்றக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூலரை யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் வந்து நமக்கு தீந்துடும். அப்படி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய வாட்டரை வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கூலரோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அவுட்லெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரப்பரில் இருக்கும். ஸோ அந்த ரப்பரை நம்ம எடுக்கிறப்போ இந்த கூலர்ல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் நீங்க வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கூலரோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூலரை வந்து ஏசியோட கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் கூலருக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் அதுக்கப்புறம் பம்ப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணியை ஃபில்டருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு பம்ப்பு தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஏசி வரைக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த குட்டி கூலர் வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லைனா இதில் இருக்கக்கூடிய ஸ்விங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 2 பேர் வரைக்கும் இந்த மினி கூலரை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ரூம் ஃபுல்லாக கூலிங் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கூலரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபேன் சவுண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த கூலரில் ஃபேன் சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ். ஸோ இந்த கூலர் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் 2 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை விட அதிக கூலிங் வேணும், இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி மற்ற கூலரையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த கூலரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3499 ரூபாய்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி இந்த கூலர் வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட பெட்டர் கூலரும் இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது கூலர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.